பையனுக்கு மொட்டை எடுக்கிறதுக்காக திருச்செந்தூர் போயிருந்தோம். நம்ம திருச்செந்தூரா இது அப்படின்ற அளவுக்கு ஆயிருந்துச்சு. ஏன்னா வந்து கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு மருதமலை கோயில் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு திருச்செந்தூர்ன்றது அவங்களோட ஒரு கோயில் மாதிரி. பட் வந்து இப்போது அந்த ஜோசியக்காரங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கணுமா திருச்செந்தூர் போங்க, பௌர்ணமி எப்போ திருச்செந்தூரில் போய் கடற்கரையில் தங்குங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து இங்கே நிறைய ஹிந்திக்காரங்களும் தெலுங்குக்காரங்களும் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக திருப்பதி கோயிலுக்கு போய்ட்டு டேரெக்டாக வர்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்னென்னா சாமி கும்பிட்டோம் நகர்ந்து அடுத்தவங்களுக்கு வழிவிடுவாங்க. மேக்ஸிமம் தமிழ் ஆட்கள் இப்படி தான் பண்ணுவாங்க. அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் கூட கும்பிடலாம். ஆனால் இவங்கெல்லாம் வந்து நகரவே மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் கேப் கிடச்சா முருகரையே தூக்கிட்டு இடுப்பில் வச்சு கொண்டு போயிடுற மாதிரி தான் வந்து அவ்வளோ கும்பிடுறாங்க. இது வந்து கும்பிட்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்னென்னா உள்ளே திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உள்ளே வந்து ஒரு 2 பேர் தான் அட் அ டைமில் வந்து சேர்ந்து நிற்க முடிகிற அளவுக்கு தான் வந்து அந்த சாமி தரிசனம் செய்கிற இடம் இருக்கும். இவங்க நிற்கிறது வந்து நிறைய லேடிஸால் போகவே முடியல. தள்ளி நில்லுங்க அப்படின்னாலும் நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி செய்கையில் சொல்லிடுறாங்க. செக்யூரிட்டி கார்டு எல்லாருமே சொல்லி பார்த்தாலும் இந்த ஒரு இது வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப சிறப்பாக தரிசனம் பண்ணணும், சாமியை பக்கத்துலேயே போய் தொட்டு பார்க்கணும் அப்படின்றவங்க தயவு செஞ்சு வந்து ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்படி பொது தரிசனத்தில் நின்றுட்டு நார்மலாக பார்த்துட்டு போகிறவங்களையும் வந்து தயவு செஞ்சு தொல்லை பண்ணாதீங்க. அதே மாதிரி நான் இந்த மொட்டை போடுற வீடியோ போட்டாலே வந்து எனக்கு அடிக்கடி வர கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பூமுடி கொடுக்கலையா, நீங்கள் ஏன் பூமுடி கொடுக்கல, அதை பற்றின வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வந்து இந்த இதில் தெளிவாகவே சொல்லிடுறேன். திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த தென் மாவட்டங்கள்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து பொண்ணுங்க பூமுடி கொடுக்குற பழக்கம் இல்லைங்க. இப்போ வந்து திருச்செந்தூர் கோயிலில் வந்து கொடுக்கலாம், பூமுடி வந்து கொடுக்காமலாம் இல்லை. ஆனால் வந்து அவங்க வந்து இங்கே வெளியிலேருந்து வந்து நேர்த்திக்கடனுக்காக கொடுக்குறவங்க தான் வந்து நிறைய. இதில் என்னென்னா வயசான பாட்டிமார்கள் தான் வந்து மொட்டை அடிப்பாங்க. ஸோ அவங்க தான் முடி கொடுப்பாங்க. அதனால் பூமுடி கொடுக்குற பழக்கத்தை பற்றி எனக்கு நிஜமாலுமே தெரியாது. நான் வந்து அவங்க முடி கட் பண்ணுறதை பார்த்துருக்கேன். அவங்க மேக்ஸிமம் வந்து வெளியிலேருந்து வர ஆளுங்க தான். அதனால் உங்களுக்கு நேர்த்திக்கடன் இருந்துச்சுன்னா அதை வந்து உங்கள் ஊர் பழக்கத்தில் நீங்கள் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் நேர்ந்துக்கிட்டு வந்து இங்கே பூமுடி கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம், யாரும் கொடுக்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து எனக்கு அந்த பழக்கத்தை பற்றி தெரியலை, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, தயவு செஞ்சு வந்தீங்கன்னா சாமி நீங்கள் கும்பிடுங்க, மற்றவங்களையும் கும்பிட விடுங்க. சும்மா இடிச்சிட்டு கொஞ்சம் உரசிட்டு வேறு லாங்குவேஜில் பேசி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து நிஜமாலுமே நல்லா இல்லை. அதே போல் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் கோவிலுக்கு நியர்பை கிடையாது. நம்ம பார்க்கிங் அப்படி இல்லாட்டி பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருக்குது இல்லைங்களா, அது பக்கத்தில் தான் போகணும் பாத்ரூம் போகிறதா இருந்தால். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இங்கே கோவில் சரௌண்டிங்கில் வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இப்போதைக்கு இல்லை, கட்டுமானம் பண்ணி நடைபெறுது அப்படின்னு சொல்லி லாக் பண்ணி வச்சுருக்காங்க.